வணக்கம் நண்பர்களே. நித்யானந்தா எப்பொழுதுமே சர்ச்சைகளுடன் சுற்றி வருபவர். அவரை சுற்றி காற்று மண்டலம் இருக்கிறதோ இல்லையோ சர்ச்சை மண்டலம் இருக்கும். பல சர்ச்சைகளுக்குள்ளானாலும் கூட அவர் இன்றளவும் அவரை ஒரே ஒரு விஷயத்தில் பாராட்ட வேண்டும். என்ன, எத்தனை சர்ச்சைகள் ஆனாலும் மனுஷன் அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார். அது ஆன்மீக பலமா அல்லது அவருடைய இயல்பான குணமா தெரியாது. ஆனால் இப்போது புது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அவருடைய 30,000 கோடி சொத்து ஒரு தமிழக அரசியல்வாதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர இருப்பதாக ஒரு அதிர்ச்சி கிளம்பி இருக்கிறது. அவர் இன்னும் நீதிமன்றங்களில் தேடப்படும் ஒரு குற்றவாளியாகவே நித்யானந்தா கருதப்படுகிறார். இந்த நிலையில் இந்த தமிழக அரசியல்வாதி அவருடைய சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டு இப்போது பல்வேறு வகையான சிக்கல்களை ஏற்படுத்துகிறார். என்ன அது? அதை பற்றி விரிவான பதிவு தான் இது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். சில மாதங்களுக்கு முன்னால் நித்யானந்தா அவனுடைய பெண் சீடர் ஒருத்தர் முன்ஜாமீன் கேட்டு கோர்ட் அணுகிறார், ஹைகோர்ட்டு போகிறார். அது விசாரணைக்கு வந்தபோது நித்யானந்தா இந்திய நீதித்துறைக்கு சவால் விடுகிறார். அவரது சொத்துக்களை நீதித்துறை பாதுகாக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புது. நில விவகாரங்களில் நான் தலையிட மாட்டேன், மற்ற விவகாரங்களுக்கு வேணால் முன்ஜாமீன் தலையிட மாட்டேன்னு சொன்னால் தான் மற்ற விவகாரங்களுக்கு முன்ஜாமீன் தர முடியும்னு கோர்ட்டு சொன்ன உடனே அப்போ அந்த பெண் சீட்டருக்கு அதை எழுதி வாங்கிட்டு அந்த முன்ஜாமீன் கொடுத்துட்றாங்க. இப்போ அது என்ன நில விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னா அது என்ன நில விவகாரம், நிலங்கள் எங்கே இருக்கிறது, அதனுடைய மதிப்பு என்ன, இதுதான். அதை போய் கேட்க ஆரம்பித்து நமக்கு தலை சுற்றிடுச்சு. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் சொத்து தமிழக அரசியல்வாதி ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அது வந்திருக்கிறது. இப்போது அவர் எல்லாவற்றையும் நான் முடித்து தருகிறேன் என்று கூறுகிறார். இல்லை என்றால் அவர் நடுக்கடலில் மிதக்க வேண்டியதான். யார்? நித்யானந்தா. வேறு வழி இல்லை. ஏன் நடுக்கடலில் அவர் மிதக்கணும் அதையும் சொல்கிறேன். வெளிநாட்டுக்கு தப்பி செல்வதற்கு முன்னால் தன் பெயரிலும் தன்னுடைய சீடர்கள் பெயரிலும் இருந்த 10,000 ஏக்கர்கள் பல மாநிலங்களில் சொத்துக்களையும் 2 ட்ரஸ்ட் பேரில் எழுதி வச்சுருக்காரு நித்யானந்தா. தவிர 186 நாடுகள் பார்த்துக்கிடுங்க. 186 நாடுகளில் உள்ள தன்னுடைய கலைகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்கிறார். இப்போ இவற்றின் மொத்த மதிப்பு 30,000 கோடி. அந்த சொத்துக்களை இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் 3 பேருக்கு மத்தியில் இந்த சர்ச்சை வந்திருக்கு. அந்த 3 பேர் யார்? அந்த 3 பேருக்கும் ஒருத்தர் நான் இதை சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லி வர்ற இன்னொருத்தர் யார்? இதுதான் இப்போ உள்ள கேள்வி. அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவு இப்படி வந்திருக்கு. அந்த சொத்துக்களை இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன்னா நிலவரத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் சீட்டத்தை வாங்கிட்டாங்க. இப்போ உயர்நீதிமன்ற உத்தரவால் ஆடி போயிருக்கிற நித்தி நெருக்கடி காரணமாக தரையிலிருந்து நடுக்கடலுக்கு போயிட்டார். ஏன்? இதான் லேட்டஸ்ட் அப்டேட்டே தான். ஏன் நடுக்கடல் போனார்? அப்போ அந்த பீடத்துடைய உள்விவகாரம் அறிந்தவர்கள் இதில் என்ன சொல்கிறாங்க அதுதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், பதிவாக சொல்கிறேன். 2 ட்ரஸ்ட்கள் இந்தியாவில் பல்வேறு வழக்குகளில் நெருக்கடி முத்தின உடனே 2018 அவர் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருக்கிறார் நித்யானந்தா. நேபாளம் வழியாக தென் அமெரிக்கா நாடான ஈக்குவேடருக்கு தப்பியவர். அங்கிருந்தபடி ஆன்மீக சொற்பொழிவு சமூக வலைதளங்களில் வெளியே பேசுகிறது வைக்கிறதுன்னு பண்ணிட்டு இருந்தார். இந்தியாவை விட்டு அவர் தப்பி சென்று 6 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் எத்தனையோ விவகாரங்கள் நித்யானந்தா தொடர்பாக வெடித்து கிளம்பியிருந்தாலும் இப்போது பூதகாரமாக இருக்கும் சொத்து விவகாரம் நித்யானந்தின் அடித்தளம் பேஸே ஆட்டங்கணம் வைக்குது. எப்படி? இது தொடர்பாக இந்த பீடத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் சொன்ன கருத்துக்கள் சொல்கிறோம். நித்யானந்தா ஒரு பிரபல சாமியாராக உருவெடுக்க ஆரம்பித்த போது அவருக்கு காட்ஃபாதராக இருந்தவர் சேலத்தை சேர்ந்த ஞானப்பிரகாசம். இவர் நித்யானந்த தாய் வழி உறவு, தாயார் லோகநாயகி வெளியில் உறவுக்காரராக இருக்கனால நித்தியின் பெயருக்கு பக்தர்களால் எழுதிக்கப்படும் அந்த சொத்துக்களை ஞானப்பிரகாசம் தான் பராமரித்து வந்திருக்கார். அதற்காக நித்யானந்தா தியான பீடம் அறக்கட்டளை, அப்புறம் நித்யானந்தேஸ்வரர் தேவஸ்தான அறக்கட்டளை அப்படின்னு 2 ட்ரஸ்ட்டுகள் 2005 தொடங்கப்பட்டிருக்கு. அது ஒரு வளர்ந்து வர நேரம். அப்போது நித்யானந்தேஸ்வரர் தேவஸ்தான அறக்கட்டளை கீழ் தான் விடதி ஆசிரமத்துடைய 300 கோடி சொத்துக்கள் நிர்வகிக்கப்படுது. இது பாருங்கள், அவர் என்ன மூலதனம் வச்சுருந்தாருன்னே தெரியல நித்யானந்தா. ஆனால் அவருக்கு இவ்வளோ சொத்துக்கள். ரைட், பரவாயில்ல. நித்யானந்தனுடைய வளர்ச்சி அசுர வேகம் எடுத்த உடனே புதிதாக செல்வாக்கு மிக்கவர்கள் பீடத்தினுடைய நிர்வாக அமைப்புகள் வெளிநாடுல கிளைகள், புதிய முதலீடுகள் அப்படின்னு பீடத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் அந்த நிர்வாகத்திலேருந்து அந்த ஞானப்பிரகாசம் ஓரங்கட்டப்பட்டிருக்கார், அவருடைய தாய்வழி உறவு. ஆனாலும் லோகநாயகி அவருடைய தாயார் மூலமாக அவரது செல்வாக்கு நித்யானந்தா குடும்பத்தோட தொடர்ந்து தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இப்போ ட்ரஸ்ட்டுக்குள்ளும் ஞானப்பிரகாசத்துடைய தொடர்பு இருந்திருக்கு. ரைட். இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த அருங்குன்றம் சந்திரசேகர் நாகராஜன் அப்படிங்கிற ஒரு நித்யானந்தாட்ட அறிமுகமாகிறார். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபலமான அறுவை சிகிச்சை மருத்துவர். அப்படி அதாவது MS அறுவை சிகிச்சை பிரபலமான மருத்துவர். மருத்துவத்துறையில் பேராசிரியராகவும் இருந்திருக்கிறார். அப்போது பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்து வரும்போதுனால நித்யானந்தாவுக்கு அருங்குன்றம் நாகராஜன் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. தமிழகத்தை சேர்ந்த பல பிரபலங்களையும் நித்யானந்தாட்ட அறிமுகம் பண்ணி வச்சதே நாகராஜன் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நித்யானந்தாவினுடைய வளர்ச்சியும் பேச்சு திறனும் பெங்களூரில் இருந்த சில சாமியார்களுக்கு பெரும் அச்சுறுத்தல். ஏன்னா பெங்களூரில் இருக்கவங்களுக்கு அவங்க பொழப்பு கெட்டு போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, நித்யாவை ஒழித்து கட்டுறதுக்கு பல வழக்குகளும் அடுத்தடுத்து பாயுது. அப்போ இந்தியாவிலே இருக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது. அப்போ வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முடிவெடுக்கிறார் யார், நித்யானந்தா. அப்போ தன் பேரில் தன்னுடைய சீடர்கள் பேரில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் 2 ட்ரஸ்ட்டுகள் பேரில் மாற்றியிருக்கார். ஒன்று கர்நாடகா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத் என பல்வேறு மாநிலங்களிலும் அவருடைய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பாருங்க அவர் போய் சேர்ந்திருக்குது. இருக்கட்டும், பரவாயில்ல. பல 100 ஏக்கர்கள், பல்லாயிரம் ஏக்கர்கள், 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், அந்த சொத்துக்களின் மதிப்பு மட்டுமே 4000 கோடி இருக்கும். இந்தியாவில் இருக்கிறது அந்த இப்போ சொன்ன அந்த மாநிலங்களில் இருக்கிற சொத்து மட்டுமே 4000 கோடி மேலே இருக்கும். நித்யானந்த தியான பீடம் அறக்கட்டளையில் நித்தியின் தாயான லோகநாயகியும் அருங்குன்றம் நாகராஜனும் அறக்கட்டளை உறுப்பினர்களாக சேர்க்கப்படுறாங்க ஒரு கட்டத்தில். அப்போ நித்யானந்தேஸ்வரர் தேவஸ்தான அறக்கட்டளையிலும் சில மாற்றங்கள் செஞ்சு அதோடு 186 நாடுகளில் உள்ள நித்யானந்த கிளைகளை நிர்வகிக்கும் பொறுப்பு அருங்குன்றம் நாகராஜன்ட்ட வழங்கப்பட்டிருக்கு. இவளையும் செய்து முடிச்சுட்டு தான் வெளிநாட்டு போயிருக்கார். அவர் கொஞ்சம் கிளியராக பண்ணிட்டு தான் போயிருக்காரு. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற அருங்குன்றம் நாகராஜனுக்கு நித்திய மோக்ஷ பிரியானந்தா, முக்த நித்யானந்தா, AC மகேந்திரன் அப்படின்னு 3 மகங்கள் இருக்கிறாங்க. இப்பவும் இருக்கிறாங்க. தந்தைக்கு உதவியாக இவர்கள் தான் நித்யானந்தாவுடைய வெளிநாட்டு கிளைகளை மேற்பார்வை செய்தவர்கள். இது தவிர பால் யோசிகோ அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டு கீழ் தான் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமே செயல்பட்டு வருது. அது நித்யானந்தாவுடைய ரியல் எஸ்டேட் நிறுவனம். அந்த நிறுவனத்தை தொடங்கி சொன்னதே நித்யானந்தா தான். 156 நாடுகளில் கிளைகள், அந்த கிளைகளுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கும் சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் நிறுவனம். ஏன்னா இந்தியாவுக்கு வெளியே நித்யானந்தாவுக்கு இருக்கிற சொத்துக்கள் போய் 26,000 கோடி. ஆக இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள சொத்துக்கள் ஒன்று சேர்த்தால் 30,000 கோடி வருது. அத்தனை சொத்துக்களையும் இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரும் போட்டியே எழுந்திருக்கு. சரி, இந்த போட்டி எழுந்தால் அப்போ அரசியல்வாதிகள் சும்மா விடுவாங்களா? இவ்வளோ பெரிய சொத்து 30,000 கோடிங்கிறது சாதாரணம் இல்லை. என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோலில் ஒரு அரசியல்வாதி, தமிழகத்தை சேர்ந்த மிக மிக முக்கியமான திராவிட கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நபர், ஆளும் கட்சியை சேர்ந்த நபர் தான் இந்த 3 பேரையும் மன்னிக்கணும். இந்த சொத்துக்கள் யார்கிட்டையெல்லாம் கண்ட்ரோல் இருக்கோ அவங்கள அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டார். ரைட்டா? இப்போ இந்த மோதல் வெளிச்சத்துக்கு வந்த உடனே இவங்க இந்த அரசியல்வாதி எடுத்துட்டார். ராஜபாளையம் டாக்டர் இந்த மோதல் வெளிச்சத்துக்கு வந்தது எப்போ அப்படின்னா, ராஜபாளையத்தை சேர்ந்த டாக்டர் கணேசன் வழக்கில் தான். நித்யானந்தாவின் மீது இருக்கும் அபிப்பிராயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 42 ஏக்கர் நிலத்தை நித்யானந்தாவுக்கு எழுதி வைக்கிறார் கணேசன். அப்போ அந்த சொத்தை விற்பதற்கு பீடத்தை சேர்ந்த சிலர் முயலும்போது தான் நித்யானந்தாவுக்கு எழுதி வைத்த சொத்தை மீட்டு தர கோரி வழக்கு தொடர்ந்திருக்காரு கணேசன். அப்போ தான் லோகநாயகி பேர்லையும் அருங்குன்றம் நாகராஜன் பேர்லையும் சில போலி பவர் ஏஜென்ட்டுகள் சொத்துக்களை விற்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வெளியாகுது. அப்போ ட்ரஸ்ட்டுகள் பேரில் சொத்துக்களை கண்ட்ரோல் செய்வதில் போட்டி இருப்பதும் தெரிய வருது. இப்போ இந்த இதுகளே இப்போ தான் தெரிய வருது. இப்போ இவர்களுக்கிடையே நித்யானந்தாவுக்கு நெருக்கமான நடிகை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. தன்னுடைய பங்கை அவரும் எதிர்பார்க்குறார். இவர் 3ஆவதாக வர்றார். அருங்குன்றம் நாகராஜன், ராஜபாளையம் கணேசன், இவர் அந்த நடிகை. ஏற்கனவே ஞானப்பிரகாசம் அவுட்டு, அவரை அந்த கூட்டத்தில் சேர்க்கல ரைட்டா? இப்போ இவர் எந்த அறக்கட்டளையிலையும் உறுப்பினர் கிடையாது. எந்த சொத்தும் ஒரு பேர் எழுதி வைக்கப்படலை. ஆனால் இத்தனை ஆண்டுகள் உங்களுடன் விசுவாசமாக இருந்திருக்கேன், எத்தனை வழக்குகள் அவமானங்களை சந்திச்சிருக்கேன், அதற்காகவாது தமிழகத்தில் உள்ள சொத்துக்களை தமிழகத்தில் மட்டும் இருக்க சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை எனக்கு தாருங்கன்னு சொல்லி நித்யானந்தாவிட்ட அந்த நடிகை கேட்டிருக்காங்க. அப்போ 30,000 கோடி சொத்துக்களை யார் நிர்வகிப்பது, யாருடைய ஆளுகையின் கீழ் நிர்வாகத்தை கொண்டு போவது என்பது தான் முட்டல் முதல் எழுந்திருக்கு அப்படின்னு விரிவாக சொல்கிறாங்க. இப்போது நித்யானந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு சொந்தமான இந்தியாவில் இருக்கிற சொத்துக்களை தற்போது மேற்பாடையிடுவது பிடதி ஆசிரமத்தின் மேனேஜரான அச்சலானந்தா அப்படிங்கிறவர் தான். அப்போ திருவண்ணாமலை
விருதுநகர், திருச்சி, புதுக்கோட்டை, காஞ்சிபுரம் என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கும் சொத்துக்களையும் நித்யானந்தா மீதுள்ள மதுரை மடம், நித்யானந்தா பேரில் இருக்கிறது, திருவாரூர் மடம் தொடர்பான வழக்குகளையும் அச்சலந்தா அப்படிங்கிறவர் தான் கவனிக்கிறார். அவரிடம் வயர் செயலி மூலம் வாரத்துக்கு 2 முறையாக நித்யானந்தா பேசுகிறதா அந்த நெருக்கமான வட்டாரங்கள் சொல்லுவாங்களா அவங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த நடிகை தன் கண்ட்ரோலில் எடுத்துருச்சு யாரை, நித்யானந்தாவை. நித்தியை சுற்றி இவ்வளோ பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும்போது என்ன தான் செய்கிறார் நித்யானந்தா அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒரு பகீர் செய்தி வருது. இப்போ நடுக்கடல் போயிட்டார், நடுத்தருக்கு போகல. பிரதி ஆசிரமத்தின் மன்னிக்கணும் முன்னாள் நிர்வாகிகள் சிலர் பேசும்போது கடந்த ஜனவரி மாதம் மடங்களை நிர்வகிக்க தக்காரை நியமித்த அரசு ஒரு தக்காரை நியமிக்குது இந்த நித்யானந்தா மடத்தெல்லாம். அப்போ அந்த அரசு உத்தரவை ரத்து செய்ய கோரி நித்யானந்தா தரப்பில் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய விசாரணைக்கு வரும்போது அந்த வழக்கில் நித்யானந்தா தான் இந்தியாவிலே இல்லையே, அவர் ஈக்குவடார் நாட்டில் தான் இருக்கார் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் பதிலளிக்கப்படுது. அதாவது எங்கள் நாட்டில் நித்யானந்தா இல்லைன்னு 2019 ஈக்குவடார் நாட்டுடைய தூதரகம் அது அறிவிச்சிருச்சு. நமக்கு எதுக்கு சட்டத்துக்கு விரோதமாக ஒருத்தர் வந்து குடியேறது அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஈக்குவடரில் தான் இருக்கார் அப்படின்னு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சொல்லவும் அதை நித்யானந்தம் எதிர்பார்க்கல, ஈக்குவடர் அரசாங்கம் எதிர்பார்க்கல. நம்ம இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஆமான்றாங்களேன்னு. அப்போ அரசாங்கத்தோட அந்த அறிவிப்பால் சட்ட ரீதியாக தங்களுக்கு சிக்கல்களை ஈக்குவடார் அரசாங்கம் அதை விரும்பலை. அதுவரையில் அந்த நாட்டின் ஒரு மூலையில் சட்டோரமாக தங்கியிருந்த நித்யானந்தா அங்கிருந்து கிளம்ப வேண்டிய சூழல் இப்போ வந்துடுச்சு. வேறு வழி இல்லாமல் நடுக்கடலுக்கு போயிருக்கார். இப்போ நீச்சல் குளம், மசாஜ் சென்டர், ஸ்டுடியோ ரூமுகள் அப்படின்னு சகல வசதிகளோடு அவர் தங்குவதற்கு மொனோகா நாட்டை சேர்ந்த ஒரு சொகுசு கப்பல் வாங்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச கடல் எல்லையில் அந்த பிரம்மாண்ட கப்பல் தான் அவர் தங்கியிருக்கார். அவரை சுற்றிலும் நடிகை நியமித்த பணியாட்கள் தான் இருக்காங்க. 1 மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து நடுக்கடல்லே இருப்பதால் அவருக்கு வந்து சீசிக், கடல் நோய்மைன்னு சொல்லுவாங்க, சீசிக் இருக்குது, சீசிக்னஸ் வந்துருக்கு. அதுக்கு மருத்துவ உதவிகள் செய்கிறதுக்கும் பணியாட்கள் இருக்காங்க. அவங்களையும் இந்த நடிகை தான் நியமித்து முழு கண்ட்ரோல் வச்சுருக்காப்புல. சென்னையை சேர்ந்த ஒரு பெரும் தொழிலதிபர் ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய 150 கோடி ரூபாய் சொத்தை நித்யானந்த பேரில் எழுதி வைக்க ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த சொத்து தொழிலதிபரின் மகள் பேரில் எழுதி வைக்க சொல்லி நித்யானந்தா என்ன பண்ணுறாரு, உங்கள் மகள் பேரில் எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் வெளிநாடு கிளம்பும்போது அந்த மகளையும் தன்னோட அழைத்து சென்று விட்டார். இப்போது மகளும் இல்லை, சொத்தும் இல்லை. அந்த தொழிலதிபர் பரிதவிக்கிறார் அப்படின்னு ஒரு இது. அவரை போல் வீதிக்கு வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன். ரைட்டா? இந்த இந்து மத நம்பிக்கையை பாதுகாப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தங்களுடைய சொத்துக்களை நித்யானந்தாவின் பேருக்கு பலரும் எழுதி வைத்தனர். ஆனால் அந்த நம்பிக்கையை நித்யானந்தா காப்பாற்றவில்லை. அந்த சொத்துக்களை விற்று லாபம் ஈட்டும் முயற்சியில் சிலர் ஈடுபடுகிறார்கள். ஆகவே அரசாங்கம் தலையிட்டு நித்யானந்தா ட்ரஸ்ட்டுகள் பேருள்ள சொத்துக்களை அரசு உடைமையாக்க வேண்டும் அப்படின்னு தான் அந்த மடத்தில் இருக்கவங்களுடைய கோரிக்கை. இப்போ இது தொடர்பாக இந்த பீடத்துடைய மேனேஜர் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்து பேசிடலான்னு பார்த்தா அவங்க நேரடியாக பேச வரல. அது ஒரு பெரிய நமக்கு நாம் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அது நடக்கலை. என்னென்ன இப்போது அந்த அரசியல்வாதியும் அந்த நடிகையும் சேர்ந்து, தமிழக அரசியல்வாதியும் அந்த நடிகையும் சேர்ந்து இப்போ நித்யானந்த சொத்தை பூரா அவங்க எடுத்துக்குவாங்க, நடுக்கடல்லே போயிச்சிருவானுங்க. அந்த அளவுக்கு அவருக்கு உயிருக்கும் ஆபத்து இருக்குது. இதெல்லாம் வர்ற செய்திகளை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ யார் அந்த நடிகை அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த நடிகை புதுசு. யார் அந்த அரசியல்வாதி, தமிழக அரசியல்வாதி 30,000 கோடி ரூபாய் சொத்துக்கும் தன்னை ஆசைப்பட்டு தன் கட்சியை கொண்டு வந்துடணும், கட்சி நிதி கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்க தமிழக அரசியல்வாதி யார்? தொடர்ந்து சொல்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். இப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.